கையில் வேலேந்திய வீரன். அவரே பழங்குடிகளின் போர் சின்னம். புத்த மதத்தின் காலத்திலும் முருக வழிபாடு அழியவில்லை. சீன யாத்ரீகரான ஹியூன் ஷாங் இந்த தமிழ்நாட்டில் இளம் போர் தெய்வம் வழிபாடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அவர் எழுதிய குறிப்புகளில் பதிவு செய்துள்ளார். சேர சோழ பாண்டியர்களாகிய மூவேந்தர்களும் முருகனை தமிழர் தெய்வம் என்றே போற்றினார்கள். இன்றும் பழனியில் ஒலிக்கும் மந்திரங்கள் வேல் என்றும் மயில் என்றும் தமிழ் என்றும் உயிர் என்றும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. முருகன் ஒரு மதத்திற்கானவன் மட்டுமல்ல, தமிழர்களின் அடையாளம். நம்மை நாமே அறிந்தால்தான் நாம் யார் என்பதை உலகிற்கு நிரூபிக்க முடியும். இதுதான் நிதர்சனம். வரலாறு என்பது பழையதை பற்றி